நாங்கள் எதுக்காக வந்தோங்கிறத ரிவ்யூ பண்ண போகிறோம். இங்கே நான் பேசுறது கேட்குதா? பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாம் லேப் டீமில் வந்துருக்கோம். ஆலியா ஆலியா கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஃபீவரில் இருந்தோம். இப்போ ரெடியாகி சரி நம்ம ரிஸ்க் எடுத்து வந்ததே நம்மளோட மண்ட கசாயத்தோட மேரேஜுக்காக தான் வந்தோம். வந்துட்டு எப்படி நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்க முடியும்? அதனால் சரி ரிஸ்க் எடுத்து முடியாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெடியாகி வந்துட்டோம். அவங்க சின்ன வயசுலேருந்து என் உடன் பிறவா சகோதரியோட மேரேஜுக்காக தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெடியாகி வந்திருக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு நாங்கள் இன்னும் ஸ்டேஜில் போகலை. அவங்க ஃபுல் பிஸியாக இருக்காங்க. அவங்க யாருன்னு நாங்கள் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஆமாம், சித்தி ஆஃபீஸர் மேடம் போனவங்களாம் இன்னும் காணும். அவங்க வந்த பிறகு சேர்த்து போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும். அப்படியே எங்கள் அம்மாவே நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் எங்கள் அம்மாவை நாங்கள் ரிவ்யூ பண்ணலை. கையில் மெகந்தி வச்சுக்கோமே நினச்சிருப்பீங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு. எஸ், நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான். இன்றைக்கி ரிசப்ஷனுக்கு, நாளைக்கு மேரேஜ் வச்சுருக்காங்க. அந்த மேரேஜுக்கு நாளைக்கு வரணும். இன்றைக்கி ரிசப்ஷனுக்கு வரணுமா வேண்டாமான்னு இருந்து, ஏன்னா போட முடியாமல் போய் 2 இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வந்தோம். சரி ஃபைனலாக வருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி பொண்ணு யாருன்னு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஓகேங்களா? பொண்ணு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. கவிதைன்னு பார்த்தா எல்லா இடையில விட்டுருக்காங்க. ஃபைனலி சித்திகாரு வந்துட்டாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கு. சித்தியோட ஃபுல் கெட்டப் இது தான். சித்தி இதுதான் பொண்ணோட தங்கச்சி போறாங்க. ஏய், நீ மாமாவுக்கு மேட்சிங்காக போட்டுட்டு வந்துருக்க. சாவ ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லு. சாவ ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லு. சாவ ஃபேமிலியில் முதல் முறையாக என்னை பெற்ற என் தாயை நான் இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய அம்மா. பேர் சிவா. இவங்க தான் எங்கள் அம்மா. ஊர்லேருந்து இவங்களை பற்றிலாம் நிறைய வாட்டிலாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அது பண்ணி கொடுத்துருக்காங்க, இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இவர்கள். முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிள்ளையா 2 பேஸ் கட்டு. என்னோட தங்கச்சியோட பேஸ் கட்டு, எங்கள் அம்மாவோட பேஸ் கட்டு. என்ன வீடியோ பண்ணி இது பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் ஒன்றும் பேசாமல் சைலண்டாக இருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. இங்கே வந்து என்னுடைய கிழக்கு வேலையை நான் காமிக்கிட்டேன். அது இன்னும் செவக்கலை. செவந்தா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி ஓகே, நம்ம ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதையும் போய் பார்த்துக்கலாம். என்ன மேடம்ங்களா? கேமரா ஆன்ல இருக்குங்கண்ணா. நாளைக்கு சித்திர ரிசப்ஷனுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கீ ரைஸு, அப்புறமா சிக்கன் ரோஸ்ட்டு. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவோம். அதுக்கு ஊறுகாய் ரைத்தா வச்சுருந்தாங்க. அப்புறமா நாங்கள் லாஸ்ட்டு பந்தியில் இருந்தனால எங்களுக்கு பாயாசம்லாம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இங்கே வந்து மேலே ஸ்டேஜில் பார்த்தா பொண்ணோட சிஸ்டர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். எக்ஸாக்டாக அவங்க ஆடுற பாட்டுக்கு நான் சாங்கை போட்டுட்டேன்னா அது காப்பிரைட்ஸ் ஆகிடும். அதனால் நான் வேறு மியூசிக் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
பிரியாணி போடுங்க. ஒரே ஒரே